ரவியும் ரமேஷும் சிறந்த நண்பர்கள். அவர்கள் பல காரணங்களுக்காக சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததில்லை. அவர்கள் வேலை தேடி பல இடங்களுக்கு சென்று பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் அவர்கள் ஒரு பாலைவனத்தை அடையிறாங்க. அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரமேஷ் ரவி கிட்ட சொல்கிறாரு, நம்ம பாலைவனத்தில் இருக்கிறோம், பிற்கால உபயோகத்திற்காக உணவும் தண்ணீரும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரவி அதற்கு கேட்கல. தண்ணீருக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ரமேஷ் ரவியே அடிச்சிடுறாரு. சண்டைக்கு பிறகு அவர்கள் அமைதியாக நடந்து போகிறாங்க. ரவி அங்கேருந்த பாலைவன மண்ணில் எழுதுறாரு, என் சிறந்த நண்பர் என்ன அடிச்சிட்டாருன்னு. இறுதியாக அவர்கள் 2 பேரும் ஒரு சோலை அடைகிறாங்க. இருவரும் குளிச்சுட்டு இருக்கும்போது ரவி சற்று கவனக்குறைவாக இருந்ததுனால தண்ணியில் மூழ்கிடுறாரு. ரமேஷ் ரவியை காப்பாற்றுறாரு. ரவி தனது நண்பரை கட்டுப்பிடிச்சு நன்றி சொல்கிறாரு. அவர்கள் புறப்படும் போது ரவி பாறையில் செதுக்குறாரு, என் சிறந்த நண்பர் என் உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு. ரவி ரமேஷ் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்னை அடித்த போது நான் அதை மண்ணில் எழுதினேன், காற்றின் வேகத்தில் அதை அழிஞ்சு போயிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் உயிரை காப்பாற்றும் போது அதை ஒரு பாறை மேலே பதிவு செய்கிறேன், இது என்னைக்குமே அழியாமல் இருக்கும் அப்படின்னு. தீயவற்றை மறந்து நமக்கு செய்த நல்லவற்றை போற்ற வேண்டும்.